வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கக்கூடிய தலைப்பு நீட் நீலி கண்ணீர் வடிக்கும் அதிமுக, திமுகவின் தொடர் போராட்டமும் பாஜகவின் பிடிவாதமும். அதாவது நீட் தேர்வால உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளின் புகைப்படத்திற்கு முன்பாக மெழுகுவத்தி ஏந்தி அதிமுக மாணவர் அணியினர் இன்று அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக தான் இன்றைய தலைப்பானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அரங்கத்தில் நம்முடைய திமுகவை சார்ந்த சேலம் தரணிதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காங்கிரசிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். கல்வியாளர் திரு முருகையன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். மூவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல நான் திரு தரணி அவர்கள் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீட் தேர்வை அனுமதிச்ச அதிமுக இப்போ ஒரு போராட்டம், அதுவும் நீலிக்கண்ணீரோட ஒரு போராட்டம். இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க, அவங்களுக்கு எதுவும் புரியாது அப்படின்னு நினைக்கிறார். இந்த டெம்ப்ளேட் அவங்க எங்க இருந்து வருதுன்னா அப்படியே அமித்ஷா சொல்றாரு. ஏன்னா அமித்ஷாலாம் உத்தரப்பிரதேஷ், பீகார் அங்கெல்லாம் பெருசா அரசியல் அறிவு இல்லாத காரணம். ஆமா, உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் சொல்றேன். அதனாலதான் அங்க கோயிலை வச்சு மதத்தை வச்சு பிரச்சனையை உருவாக்கி ஆட்சிக்கு வராங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சீங்க, செய்யல, நிஜமேலுமே செய்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. இப்போ நீட்டோட வரலாறே எடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா 2013 நீட்டை ஐஎம்ஏ, இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் கொண்டு வராங்க. அப்பயே திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 2014 இந்த பாஜக அரசு வரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும். 2:1 கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் நீட் ஜனநாயகத்துக்கு இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2016 அப்புறம் தான் நீட் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் உச்சநீதிமன்றம் திருப்பி வரும்போது பெரிய பெஞ்ச் கேட்கும்போது அவங்க ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக அதை பாஸ் நீட் பில்லை கொண்டு வராங்க. அதனால தான் கோர்ட்டால் அதை அப்போ ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியல. திருப்பி 2019 அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தபோது தான் நீட்டை நிரந்தர சட்டமாக பாஜக கொண்டு வராங்க. இப்போ 2017 22 வரைக்கும் கூட்டணியில் இருந்த அதிமுக, எடப்பாடியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ அவங்க 19க்கு முன்னாடி அதிமுக 40 எம்பிகள் இருந்தாங்க. லோக்சபாவில் 39 எம்பிகள், சாரி, தமிழ்நாடு பண்ணது. அப்போ அவங்க நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொல்லி போயிருக்கலாமே. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம கொள்கையை விட்டு கொடுத்ததே கிடையாது. 1999 2004 வரைக்கும் நம்ம பாஜகவோட கூட்டணியில் இருந்தோம், சரிங்களா? ஆனால் கூட்டணியில் இருந்தபோது அந்த ஆட்சி ஒரு செக்குலர் ஆட்சியாக தான் நடந்தது. இப்போ இருக்க திராவிட மாடல் ஆட்சி மாதிரி தான் நடந்தது. ஏன்னா எப்பயுமே பாஜகவை அவங்க நம்ம கொள்கையை மீறி செயல்பட விடல. அப்போ சிஏஏ வந்துச்சா, என்ஆர்சி வந்துச்சா, ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் எடுக்க விட்டோமா, எதையுமே பண்ண விடல. நீட் வந்துதா, எதுவுமே வரல. ஆனால் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ஆர்சி, சிஏஏ, ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுக்கிறது, வஃப் மசோதா அமெண்ட்மெண்ட், இப்போ நீட்டு, இந்த மாதிரி எண்ணற்ற இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்கள் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுக்கு எடப்பாடி இப்படி தான் இருந்தார். ஏன் 2019 நம்ம முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்போ ஆளுநர் புரோஹித் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு எப்படி செயல்படுறாங்கன்னு. அப்போ நம்ம முதலமைச்சர் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தார். ஆனால் எடப்பாடி அப்பயும் பேசலை, ஸோ இப்பயும் பேசலை. அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களை பற்றியும் அக்கறை இல்லை. அவங்க எப்படியாச்சும் மக்களை முட்டாளாக்கி நம்ம ஆட்சிக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதை செய்ய முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இந்த தடவை நீட்டுக்கு நம்ம முதலமைச்சர் மீட்டிங் போட்டார். இப்போ வரலாறு காணாத வேர்டிக்டை மக்களுக்கு வாங்கி கொடுத்தார் நம்ம முதலமைச்சர் ஆளுநர் விஷயத்தில். ஆளுநர் 3 மாதத்துக்குள்ளார மேக்ஸிமம் டியூரேஷன் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பினது. தமிழ்நாடு கூட கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமே ராமிஃபிகேஷன் இருக்குது இதனால. ஆனால் அதை எடப்பாடி பாராட்டினாதா கிடையாது. அப்பயே உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் அந்த வேர்டிக்டில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனாதிபதிக்கும் அதிகாரம் கிடையாது, அவங்க ஒரு மசோதாவை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தை கன்சல்ட் பண்ணணும்னு. அதுலேருந்து நம்ம கிளியராக நீட்டுக்கு நம்ம உச்சநீதிமன்றம் மூலமாக விலக்கு வாங்கி தரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை ஆலோசிக்கிறதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டார். அதிமுக போல ஏன்னா திமுக அரசியல் செய்து நீட்டுக்கெல்லாம் விலக்கு வாங்கி தர முடியாது, எங்களால் தான் வாங்கி தர முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு 2 நாள் கழிச்சு போய் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இந்த 7-8 மாதத்துலேயே என்னென்னலாம் பேசினாரு, நான் திமுகவும் பாஜகவும் தான் ஏ டீம் பி டீம் அப்படிலாம் பேசினா. ஆனால் தொடர்ந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க. மக்கள்கிட்ட ஒரு வேடம் போட்டு பார்த்தாங்க, ஒரு வருஷம் கூட்டணி இல்லாமல் எதை தனிச்சு ஜெயிக்க முடியுதா, அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் சேர்ந்துக்கலாமான்னு. அதுவும் வேலைக்கு ஆகலங்கிறனால தான் இப்போ அந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அனைத்து இந்தியா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. இப்போ அமித்ஷா இங்கே வந்தார், தமிழ்நாட்டுக்கு வராரு, உட்காடுறாரு, இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க, அண்ணாமலை உட்காந்துருக்காரு. அவரே ஹிந்தியில் பேசுகிறாரு, யாராவது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அப்படி எஞ்சி போயிடுறாங்க. இவர் எடப்பாடி ஒரு விஷயம் கன்சல்ட் பண்ணாரா இல்லை? அதுலேருந்து என்ன தெரியுது, அதிமுக ஆட்சி, பாஜகவும் அதிமுக ஆட்சி வந்தால் அமித்ஷா தான் இங்கே அதிகாரம் செய்வார்.
இவங்க 2 பேரும் வந்து ஒரு பப்பட் மாதிரி தான். யார் தமிழ்நாடு பாஜக தலைவரும் சரி எடப்பாடியும் சரி அடிமைகள் மாதிரி தான். அது அந்த மீட்டிங்கை வந்து பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும் எப்படி நடத்தினாருன்னு. அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளார மறைமுகமா எடப்பாடி மூலமா பாசிசத்தையும் RSS சித்தாந்தத்தையும் கொண்டு வர விஷயம் மறைமுகமா. இது என்னைக்குமே விடக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரே கேடு வந்து இந்த அஇஅதிமுக தான். எதனாலனா அறிஞர் அண்ணா பேர் கொண்டு இருக்க கட்சி, மாநில சுயாட்சிக்கு அவர மாதிரி இந்தியாவில் யாருமே குரல் கொடுக்காத பேர்ல இருக்க கட்சி வந்து ஒரு கேவலம் காசுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் பாஜகவோட போய் பாஜக வந்து சமத்துவம், சமூக நீதி, மாநில சுயாட்சி எதுக்குமே முக்கியத்துவம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், எல்லாமே ஆமா அதுதான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சியோட இவங்க கூட்டணியில் வச்சிருக்காங்க. வச்சு அதுவும் அவங்க இப்போ கூட்டணியில் இருந்தால் கூட அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். சரி இதெல்லாம் நாங்கள் நீட்டுக்கெலாம் நாங்கள் ஒத்துக்க தர மாட்டோம், நீங்களாம் கூட்டணி வைக்கணுமா, வஃப் மசோதாவில் நீங்கள் வந்து ஒத்துக்கூடாது, நீங்கள் வந்து நீட்டுக்கு ஒத்துக்கூடாது, நீட்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கணும், விலக்கு வாங்கி கொடுக்கணும், மும்மொழி கொள்கைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுக்கணும், அப்படின்னா கூட்டணியில் சேரோம். இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்த சொல்லிட்டு கூட்டணியில் சேர்ந்து இருந்தாங்கனால் ஒத்துக்கலாம். ஆனால் எதையுமே இல்லாமல் அவங்க மட்டும் அமைச்சர் கூட வராரு, 2 பேரும் சேர்ந்தாங்க ஆச்சு எல்லாங்கிறாரு, எடப்பாடி எதுவும் பார்க்கல போறாரு அப்படின்னா இதோட அடிமைத்தனம் ஏதோ இருக்க முடியுமா? ஒரு பெரிய நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரிஞ்ச கட்சி தான். அப்படி ஒரு கட்சி இப்படி அடிமைத்தனமா நம்ம சித்தாந்தம் எதிராக இருக்கவங்களோட, ஏன்னா அதுவும் திராவிட கட்சி தான், பெரியார்லேருந்து அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் தான் நம்ம திமுகலேருந்து அதிமுக. அப்படி இருக்கும்போது அந்த அண்ணா பேரை கொண்டிருக்க கட்சி எப்படி வந்து ஒரு அமித்ஷா கீழே நம்ம சித்தாந்தம் நேர் எதிராக சித்தாந்தத்துக்கு போய் சேர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கட்சி தொண்டர்களே அதிமுகவோ வாக்களிக்க மாட்டாங்க, திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நீட்டுக்கு விலக்கு வரும். எதனாலனா நீட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே பேராசிரியர்கள் இப்போ சொல்கிறது என்ன விஷயம்னா, நீட் என்பது நீட் மட்டும் இல்லை, எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சமூக நீதிக்கு எதிரானது. அமெரிக்காவில் சாண்டர்ஸ்ன்னு சொல்லி ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் வச்சு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களுக்கும் மாணவர்களோட பெற்றோர்களின் கல்வித்திறனுக்கும் அவங்களோட வருமானத்திற்கும் அவங்களோட சொத்து மதிப்புக்கும் டைரக்டாக சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ டாப் 1% அந்த யூஎஸ்ல இருக்கிற GMAT GRE நுழைவுத் தேர்வில் மார்க் வாங்குறவங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் எடுத்து பார்த்தா அந்த மார்க்குக்கும் பேரண்ட் இன்கம் டைரக்ட் கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஹார்வர்ட் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எங்கேயுமே வந்து இப்போ நுழைவுத் தேர்வு இல்லாமல் தான் எடுக்கிறாங்க. சரிங்களா, நுழைவுத் தேர்வு இருந்தாலும் கூட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னு வாங்கி தான் எடுக்கிறாங்க. ஆனால் நுழைவுத் தேர்வு அங்கே 100 வருஷமாக இருந்தாலும் இப்போ நுழைவுத் தேர்வு நிறைய ப்ரோக்ராமுக்கு வேணாம்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா அங்கே நுழைவுத் தேர்வே இருக்காது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டுக்குலாம் நுழைவுத் தேர்வு கிடையாது. ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜுக்கு, பெர்க்லியில் வந்து அண்டர் கிராட் டாப் 10ல் இருக்க யூனிவர்சிட்டி பெர்க்லி, அங்கெல்லாம் 10 ப்ரோக்ராமுக்கு வந்து நுழைவுத் தேர்வுக்கு விலை கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே நுழைவுத் தேர்வு வச்சு சமூக நீதிக்கு எதிரான செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, நீட் எழுதுகிற எல்லாருக்குமே நீட் எழுதி அதில் வந்து ஒரு 2000 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் மெடிக்கல் அட்மிஷன் கிடையாது. 1,20,000 பேர் நீட் எழுதுனாங்கன்னா தமிழ்நாட்டில் 60,000 பேர் குவாலிஃபைட், இல்லை 2 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 1 லட்சம் பேர் 1,20,000 பேர் குவாலிஃபைட். அப்படி இருக்கும்போது அதனால் கேபிடேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே குறையறதில்ல. இந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களை வச்சு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் நடுத்தர குடும்பத்திலிருந்து வர மாணவர்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்களால் மெரிட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர முடியறதில்லை. அதனால தான் நம்ம நீட்டுக்கு விலக்கு வேணும்னு போராடிட்டு இருக்கோம். அப்போ இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது அமித்ஷாவோட பிரெயின் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? அதிமுகங்க நான் சொல்லிட்டேன், அனைத்து இந்தியா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் அந்த கட்சி தலைவர் சொல்றதை கேட்காம அப்புறம் யார் சொல்றதை கேட்பாங்க இந்த கட்சியில? அதனால அது அதிமுக பண்ண போறது எல்லாமே வந்து அது அமித்ஷா சொல்றதா தான் இருக்கட்டும். அது வந்து இப்போ வந்து என்னன்னா அதிமுக கட்சி போய் பாஜக சேர்ந்துருச்சு. இங்க பாஜகனா நோட்டா கூட ஓட்டாக்கு வர வாக்கு கூட வராது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவங்க வந்து இங்க அதிமுகங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. பிராண்டு மட்டும்தான், அந்த இரட்டை சின்னம் மட்டும்தான் வேற, மற்ற எல்லாமே அதிமுக தான். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே அந்த கட்சியில இருந்து யாருக்கு எம்எல்ஏவா நிக்கணும், யாரு எங்க வேட்பாளராக இருக்கணும், யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும், எல்லாமே வந்து அமித்ஷா அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். அங்க போய் போட்டு நின்று வந்துடணும், கும்பிடு போட்டு வந்துடணும், அவ்வளவுதான். நிச்சயமா. திரு விஜயகிருஷ்ணன், அடுத்த கேள்வி, பாஜகவோட கூட்டணியில இருக்கும் பொழுது நீட் விலக்கு வேணும் அப்படின்னு ஏன் அதிமுக நிபந்தனை விதிக்கல அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன் கூட்டணியில இருக்கும்போது திரு தரணிதரும் அந்த பாயிண்ட்டை வந்து முன் வச்சாரு, நீங்க ஏன் அந்த டிமாண்டை வைக்கவே இல்லை? இல்லை, ஏன்னா அதிமுகவுக்கு மக்கள் நலத்தின் மேலே அக்கறை இல்லை, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களுக்கு மக்கள் நலத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லை.
அப்படி இருந்தால் முதல்ல இந்த கூட்டணிக்கு அவங்க போயிருக்க வேணாம். ஏன்னா நியாயப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்க போராட்டம் பண்ண வேண்டியது பிஜேபிக்கு எதிராக. அதாவது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே இருக்காது. அதுவும் இந்தியாவோட நேஷனல் ஃபோரம் லெவலில் அது எல்லா நடவடிக்கைகளுமே பேசும் பொருளாகவே இருக்குது. 2021 ஆட்சிக்கு வந்தோடனே நீட் எக்ஸம்ஷன் பில் பாஸ் பண்ணுறோம். திரும்பி அதை கவர்னர் அந்த பில்லுக்கு மேலே உட்காந்துட்டுட்டாரு. அதுக்கப்புறம் 2022 திரும்பி அதே பில்லை ரீஎனாக்ட் பண்ணுறோம். திரும்பி கவர்னர் அதை இது பண்ணலை. அதுக்கப்புறம் லீகலாக எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் போன வருஷம் கடந்த 2024 நீட்டில் எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்தது. அதான் இன்னொன்று நம்ம தரணிதரன் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது மைக்கேல் ஜே சாண்டல் அவர் ஒரு பெரிய குளோபல் லெவலில் ஒரு போற்றப்படுற ஒரு ப்ரொஃபஸர். அவர் டைரனி ஆஃப் மெரிட்னு ஒரு புத்தகத்தில் சொல்கிறாரு. என்னன்னா த ப்ராப்ளம் வித் மெரிட்டோக்ரஸி இட் செல்ஃப் ப்ராப்ளம் பண்ணுறாரு. அதாவது என்னன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு தனிநபர், அதாவது ஒரு சாதாரண மனிதன் மேலே வர்றது ஒரு ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுன்றலாம் ஒரு கான்செப்டுவலாகவே நிறைய ஃப்ளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்னென்னா அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சித்தாந்த போர் நடக்குது. அது சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கலாம். சரிங்களா? சோஷியல் ஆஸ்பெக்ட்னால் இவங்க 2000 வருஷமாகவே பிஜேபியாக இருக்கட்டும், இந்த மனுவாத சிந்தனையாளர்களுக்கு கல்வி மீது ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி சாதாரண மக்கள், சாதாரண பின்புலத்துலேருந்து வர்றவங்களாம் படித்து ஒரு டாக்டர் ஆகிறது அவங்களுக்கு பொறுக்கல. அதுக்காக இது ஒரு நடவடிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா அரசியல் ரீதியாக கூட்டாட்சி தத்துவத்தை அண்டர்மைன் பண்ணுறது. இன்னொன்று பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோன்னா வந்து இவங்க வந்து இப்போ நார்மலாகவே குளோபலாகவே நம்ம தமிழக முதல்வர் அவர்களாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கிரானிசம், ஓலிகோபொலி, மோனோபொலின்ற விஷயத்தை எதிர்த்து தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா இந்த கிரானிசம் இன் கோச்சிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோச்சிங் அகாடமி இருக்குல்ல, இது கம்ப்ளீட்லி ப்ரைவேட்டைஸ்டு. இதோட டோட்டல் இந்தியன் மார்க்கெட் வேல்யூ பார்த்தோன்னா 2024 படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 58,000 கோடி. அது இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் இன்னும் சில வருஷங்கள்ல அது 1 லட்சம் கோடி கிட்ட போகுன்றாங்க. இது என்னன்னா இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் பிரைவேடைசிங். அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் ஏகே ராஜன் கமிட்டி செட் பண்ணாங்க. அந்த கமிட்டி ஒரு விஷயத்த நிறைய விஷயம் சொல்றாங்க. ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா அப்ளிகன்ஸ், அதாவது இந்த விண்ணப்பிக்கிறவங்களோட அளவே டிராஸ்டிக்காக கம்மியாக குறைஞ்சிடும். அது என்னன்னா இந்த நீட்டு ஒரு சாதாரண மக்களோட மனநிலையில் எவ்வளோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்களுக்கு எப்படி ஒரு ஹோப்லெஸ்னஸை கிரியேட் பண்ணியிருக்குன்ற ஒரு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அந்த மருத்துவர்களோட எண்ணிக்கை ஒரு சில எண்ணிக்கையில் குறையாது, பல்க் அமௌண்ட்ல அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டுச்சு. கண்டிப்பா அதுதான் உண்மை. அதுக்காக தான் தமிழக முதல்வர் தொடர்ந்து போராடுறாங்க. என்னன்னா அறிஞர் அண்ணாவோட பேரை தன்னோட கட்சியின் பேர்ல தாங்கி நிற்கிறவங்க அந்த அறிஞர் அண்ணாவோட லெகசிக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாமல் அதுக்கு ஒரு அடிப்படை மதிப்பு கூட இல்லாமல் இன்னைக்கு கூட்டணி அங்கே வச்சுருக்காங்க. கூட்டணி வச்சு அதை பற்றி வாய் திறக்கல. இதுக்கு கேட்டால் ஒரு புதுசாக ஒரு நியாயம் சொல்கிறாங்க. என்னன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு. அதாவது நீங்கள் கூட்டணிக்காக உங்கள் கொள்கையாக வித்துடுறீங்களா, அடமானம் வச்சிடறீங்களான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற கூட்டணி, அதாவது தமிழகத்தில் இருக்க கூட்டணி கொள்கைக்காக உயிரையும் கொடுக்குற கூட்டணி. கொள்கைக்காக எது வரனாலும் எவ்வளோ மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ த்ரெட்ஸ் வந்தாலும், நீங்கள் இடியை வச்சு சிபிஐ வச்சு எதை வச்சு எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்தாலும் இந்த கொள்கையை, ஜனநாயகம், இந்தியான்ற கொள்கை, இந்தியான்ற சித்தாந்தத்தை காப்பாற்றுறதுக்காக எது வந்தாலும் எதிர்த்து நிற்போன்னு சொல்கிற ஒரு கூட்டணி இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு ஒரு புது இலக்கியம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதையும் மீறி ஒரு முக்கியமான விஷயம்னா பரிதாபமாக இருக்குது. அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி பேசும்போது சொல்கிறாரு வயிற்றெரிச்சல் படுறீங்களான்னு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ரொம்ப பரிதாபம் தான் பட முடியுது, வேறு என்ன பண்ண முடியுது. அதாவது இதை கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல், எந்த இன்னைக்கு இருக்கிற மக்கள் நலனுக்கும் சம்மந்தம் இல்லாமல், எதுக்குமே இல்லாமல் வெறும் ஒரு அரசியல் விளையாட்டாக பார்த்துட்டு இதை பண்ணிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம திரு முருகன் சார், சவுத் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. அதாவது மருத்துவத்திற்கும் சரி கல்விக்கும் சரி இங்க வந்து சவுத் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் மொத்தமாவே நம்ம எடுத்துக்கலாம், அந்த சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க அவங்க பண்ணாங்க. கம்பேரிட்டிவ்லி நார்த்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எதுல பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்க பண்ணியிருக்காங்க. அப்போ சவுத்ல ஏன் பாரதிய ஜனதா வந்து இந்த நீட்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுக்கான பிரதான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் நான் சொல்ல முதல் முத்தாய்ப்பாக சொல்லணும்னா
போராடி வெல்லக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் மிகையாகாது. இதே நீட்டு விலக்கு குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் மசோதா நிறைவேற்றி அனுப்பி குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிய பிறகு அதை அசெம்பிளிலேயே சொல்லலிங்க, ரொம்ப நாள் மறைச்சிட்டாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி மறுத்து விட்டார்கள் என்கிற அது ஒரு ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கணும். ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் என்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவரிடம் மறுப்பு வந்ததோ அன்றைக்கே சட்டமன்றத்திலே அதை அறிவித்து மிக வருத்தமாக அதை அறிவித்தார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை அடுத்த 9ஆம் தேதி அடுத்த நாளை கூட்டி அதில் கலந்து ஆலோசித்தார்கள். உண்மையிலேயே நீட் விலக்கிலே ஒரு உண்மையான ஒப்புதல் கொண்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக ஆட்சியாக இருந்தால் அந்த கட்சியாக இருந்தால் இன்றைக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க கலந்துருக்காங்க. அதில் அவர் கலந்துக்கலனாலும் வெக்கமாக இருந்தால் கூட யாராவது ஒரு பிரதிநிதியை அனுப்பியிருக்கலாம். அனுப்பவில்லை என்று சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புக்கு நீங்கள் எதிர்ப்பாக இருக்கிறீர்கள், நீட் வரணுங்கிறது தான் உங்களுடைய உள்ளார்ந்த குறிக்கோளாக இருக்கிறது என்பதை அங்கே சுட்டி காட்டியிருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லலாம் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வை நீங்கள் விலக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். அதுவும் சொல்வதற்கு தயாராக இல்லாமல் நீலி கண்ணீர் வடிப்பதை பற்றி நாம் அது எப்பவும் வடிக்கிற கண்ணீர், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம் போராடி வெல்லுகிற அரசு வெல்லும் என்பதுதான் இதில் முக்கியத்துவம். ஒரு சமூக நீதிக்கு ஒரு முத்தாய்ப்பாக வித்திட்ட மாநிலம் தமிழ் மாநிலம் இந்த திராவிட மாடல் அரசு. இந்த அரசு இந்த நீட் தேர்வை ஒழிப்பதற்காக உண்மையாக உள்ளார்ந்த போராட்டமாக இந்த போராட்டத்தை ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்தில் இருந்து முதல்ல ஏ.கே. ராஜன் குழு நியமித்தது, அந்த நியமித்த குழுவினுடைய பரிந்துரைகளை பரிசீலித்தது, அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே மசோதாவை நிறைவேற்றியது, ஆளுநருக்கு அனுப்பியது, ஆளுநர் ஆண்டு கணக்கில் கிடப்பில் போட்டது, திருப்பி அனுப்பியது, மீண்டும் அதை கிடப்பில் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது, குடியரசுத் தலைவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அதை மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஒன்று இப்பொழுது வந்தது. அதாவது அப்பெல்லாம் பல்கிவாலா அப்படின்னு ஒருத்தர் அவர் பல்கிவாலா பேசினார்னா அதை கேட்பதற்கு லட்சக்கணக்கான பேர் காத்திருப்பாங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதே போல் இன்றைக்கி பரதிவாலா மகாதேவன் தீர்ப்பு இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இருந்திருக்கிறது. இதே தீர்ப்பை வைத்து பார்த்தா 3 வருடங்களாக கிடப்பில் போட்ட இந்த மசோதா இன்றைக்கு சட்டபூர்வமாக நாம் தமிழ்நாடு அரசு போராடுகிற போது நிச்சயமாக இவ்வளவு கிடப்பில் போட்ட காரணத்தினாலேயே இந்த நீட் மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும். அந்த 142 அந்த ஸ்பெஷல் அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக அதற்கு அந்த நீட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பும் இல்லை. 2013 சகோதரர் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலில் இந்திய மருத்துவ குழு அது என்ன சொன்னாங்கன்னா ஒரு இது பண்ணாங்க. அதாவது தனியார் கல்லூரிகளில் கொள்ளை நடக்குது, தனியார் கல்லூரிகளில் மருத்துவ சேர்க்கையில் ஊழல் நடைபெறுகிறது, தரமற்ற மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை தடுப்பதற்காக ஒரு நுழைவுத் தேர்வு தகுதி தேர்வில் இவங்க என்னமோ தகுதி தேர்வுங்கிறது +2 தான் இல்லை, +2 தான் தகுதி தேர்வு, இது தகுதி தேர்வு கிடையாது. ஒரு நுழைவுத் தேர்வை யாருக்காக நடத்தலாம், தனியார் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்காக நடத்தலாம் என்று சொன்னாங்க. அதை பற்றி ஒரு விவாதிப்பதற்காகவும் அதை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்காக தான் 2014 பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரி அவருடைய தலைமையில் ஒரு வல்லுநர் குழு போட்டு இந்த முறைகேடுகளை மருத்துவ சேர்க்கையினுடைய முறைகேடுகளை தடுப்பது எப்படி என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒரு அறிக்கை அளித்தார்கள். இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு, அதை வச்சு தான் நாடாளுமன்றத்தில் 92வது நிலைக்குழு அறிக்கை 2 நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு இந்திய தனியார் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தலாம், அதே நேரத்தில் விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கலாம் என்றுதான் இங்கே தீர்மானித்தது. அதைத்தான் உச்ச நீதிமன்றம் பரிசீலிக்க சொன்னாங்க.
அப்போ ரஞ்சன் ராய் சௌத்ரி கமிட்டியாக இந்த வல்லுநர் குழுவாக இருந்தாலும் சரி, 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இந்த நீட்டை ஆதரிக்கவில்லை. தனியார் கல்லூரிகளுக்கு வேண்டுமானால் நடத்தி கொள்ளுங்கள், அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதை இன்னைக்கு சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் அல்ல, இந்த பாரதிய ஜனதா மோடி அரசு என்ன செய்தது? தேசிய மருத்துவ ஆணையம் என்கிற ஒரு சட்டத்தை இயற்றி, அதுவும் தங்களுடைய இந்த RSS சித்தாந்த முறைகளுடைய சங்கல்ப் என்பவர்களை வைத்து வழக்கு போட செய்து ஒரு நாடகம், இதை சட்டமாக்கி நீட்டை இங்கே கொண்டு வந்தது யார்? ஒன்றிய பாஜக அரசு. அதனால இந்த பாஜக அரசு என்பது இன்குளுசிவ்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாருல, அவங்க எக்ஸ்குளுசிவ். கல்வி மறுக்கப்பட்டவர்கள் MBBS படிக்க வேண்டாம், உனக்கு என்ன MBBS படிப்பு? திரு தரணிதரன், நார்த்ல பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானோட கோட்டா வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கான ஹப் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குமான நிறைய சென்டர்ஸ் வந்து அங்கதான் இருக்கு. அங்கேயும் மாணவர்களுடைய இறப்பு விகிதம் வந்து அதிக அளவுல இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அங்கேயும். ஆனா தொடர்ந்து நார்த்ல பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடக்குது. குறிப்பா ஒரு சென்டர்ல எழுதின எல்லா மாணவர்களும் அதிக அளவுல வந்து பாஸ் ஆகுறாங்க. ஒரு சென்டர்ல எழுதின எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அவங்க கைகளிலே இருக்கு. இந்த மாதிரியான முறைகேடு கம்பேரிட்டிவ்லி நார்த்ல அதிகமா நடக்குது. ஆனா சவுத்ல அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நுழைவுத் தேர்வு எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் என்ன முழுக்கன்னு பார்த்தா, இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ங்கிறது ரொம்ப பெருசு. இந்த ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல தான் தொடங்க ஆரம்பிச்சது, கோட்டாங்கிற ஊர்ல. அங்க வந்து IITக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்ஸ்டியூட், பன்சல் கிளாஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன், அதுல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்கேயே 12-15 கோச்சிங் சென்டர் வர ஆரம்பிச்சது. கோட்டாங்கிற ஒரு 90ல வந்து ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. மாணவர்கள் மட்டுமே இப்ப அந்த ஊர்ல 3 லட்சம் பேர் இருக்காங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் IITங்கிறது எல்லாருமே படிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கேயும் அண்ணா யூனிவர்சிட்டி போல சிறப்பு கல்லூரி இருக்கு, REC திருச்சி இருக்கு, PhD டெக் இருக்கு. ஆனா மருத்துவங்கிறது எல்லா காலேஜுக்கு நீங்க போறதுக்கு அது எழுதி ஆகணுங்கிறதுனால இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஸோ இந்த கோச்சிங் சென்டரோட வருமானம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5000 கோடியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட ஓவரால் டர்ன் ஓவர் இப்போ வந்து ஒருத்தர் எல்லாமே 1 லட்சம் கோடி தட்டுருச்சு. அதில் அவங்களுக்கு 30,000 கோடி 40,000 கோடி லாபம் வருதுனாவே அது பாஜகவுக்கு அவங்க அந்த காசை கொடுக்குறாங்க. அதனால தான் அது நடத்துறாங்க. இப்போ ஒரு கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ எடுத்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் ஒரு மாணவர் போய் படிக்கணும். தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாகவும் சரி 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம். தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோ? 3 லட்சம். அப்படின்னா ஆல்ரெடி 60% மக்கள் இந்த மாநிலத்தில், இந்தியாவிலே தனிநபர் வருமானம் அதிகம் இருக்க மாநிலம் தமிழ்நாடு. அங்கேயே 60% பேர் போக முடியாது. உத்தரப்பிரதேச பிஆர்லாம் போனீங்கன்னா 1.5 லட்சம் தான் தனிநபர் வருமானம். அப்படின்னா அவங்களாம் காடுகளை விற்று போகிறாங்க. அவங்களுக்கு குடும்ப சொத்து இருக்கும்ல, இடம், அதை விற்று அனுப்புகிறாங்க. ஆனால் அனுப்புனாலும் 2% பேர் 1% தான் போக முடியுது. இப்போ கோட்டாங்கிற ராஜஸ்தானில் மட்டுமே சொல்கிறாங்களே, தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள் வந்து திமுகனால தற்கொலை பண்ணுறாங்க, ஒரு பொய்யை பரப்புறாங்க பாருங்க. ராஜஸ்தானில் மட்டுமே ஜான்வரி மாதம் ஒன்றிய அரசுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே வந்து சொன்னாங்க கோட்டாவில் ஏதோ பண்ணணும்னு. ஜான்வரி 1லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன், கோட்டாவில் 6 பேர் தற்கொலை. ஜான்வரி 7 நீரஜ் ஜாத்துன்னு ஒருத்தர் தற்கொலை, ஜான்வரி 8 அபிஷேக்னு ஒருத்தர் தற்கொலை, ஜான்வரி 16 அபிஜித் கிரின்னு ஒருத்தர் தற்கொலை, ஜான்வரி 17 மன்னன் ஜெயின் ஒருத்தர் தற்கொலை, அதுக்கப்புறம் ஜான்வரி 22 வந்து 2 பேர் தற்கொலை. அதுக்கப்புறம் வந்து தான் ஒரு புது சட்டமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த இதை தடுக்கிறதுக்கு. கோட்டாவில் வந்து தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கோட்டாவில் மட்டுமே தற்கொலைகள் மட்டுமே 100 தற்கொலை கிட்ட வருது. 100 தற்கொலை வருஷம். ஸோ அது இப்போ ஏன் இது என்னதான் ஆனாலும் இது அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னது காரணம் இந்த கோச்சிங் சென்டருங்கள்லாம் கொடுக்குற காசு. 2வது மாணவர்கள் என்னதான் போய் திறமையாக படிச்சிட்டாலும் அவங்களால நீட்டை கிளியர் பண்ண முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா நீட் கிளியர் பண்ண முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக்லேருந்து எல்லா லீக்குமே நடக்குது. இப்போ பீகாரில் மட்டுமே ஒன்றிய பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அரசே வந்து 5 பேரை கைது செஞ்சாங்க. இந்த நமக்கு எல்லாமே அந்த விவகாரம் தெரியும். போன வருஷம் ஜூனில் வெடிச்சது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த 5 பேர் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் நாங்கள் பண்ணோன்னு. அதே மாதிரி வந்து பிலாய்ங்கிற ஊரில் நினைக்கிறேன், இல்லை தான்பாதுங்கிற ஊர் ஜார்க்கண்டில் 16 செல்ஃபோன் கிடச்சிது. அந்த செல்ஃபோன் எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் தான், அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு சம்மந்தப்பட்டது. ஒன்றிய உச்சநீதிமன்றமே நிலுவையில் வந்து இட்ஸ் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட் தட் பேப்பர் லீக் ஹஸ் ஹேப்பன்னு, சந்தேகமே இல்லாமல் நம்மளால் ஒரு விஷயம் சொல்ல முடியுது என்னன்னா பேப்பர் லீக் ஆகிருக்குன்னு. ஆனால் எதனால் அவங்க தேர்தலை முழுமையாக ரத்து செஞ்சால், ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு தீர்ப்புலாம் முடியறதுக்கு, திருப்பி மாணவர்களுக்கு ஒரு வருஷம் போயிடும், எல்லா மாணவர்களுக்கும் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் ஒன்றிய அரசு வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து இந்தமாரி தவறுகள் நடக்காதுன்னு சொல்லி தான் NTAல ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி ஏதோ கதைகள் சொல்லியிருக்காங்க. அது நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் இருக்குது பாருங்கள், நீட் எக்ஸாம் மொத்தம்
180 கொஸ்டின், ஒரு கேள்விக்கு 4 மார்க், ஹையஸ்ட் மார்க்னா 720. ஆனால் நிறைய பேர் 719 718 வாங்கியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தவறாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு -1. ஸோ அப்போனா உங்களுக்கு 4 மார்க்ஸும் போயிடும். அப்புறம் -1 அப்படின்னா 5 மார்க். ஸோ 720க்கு அடுத்தது லோவஸ்ட் மார்க் ஒன்று 716 இருக்க முடியும். எப்போ ஒரே ஒரு கேள்வி பண்ணி பதிலளிக்காமல் எம்டியாக விட்டிங்கன்னா, நீங்கள் தவறாக பதில் அளிச்சிங்கன்னா 715 தான் வரும். ஆனால் 719 20. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த ஆர்டிஎல் டேட்டாலாம் இதனால் வர வச்சும் போது ஒரு சில கோச்சிங் சென்டரில் மட்டும் ஒரே மாவட்டத்தில் ஒரு 2-3 கோச்சிங் சென்டரில் மட்டும் 40% பேர் நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 10% தான் நீட் கிளியரன்ஸ் ரேட் இருக்கும். சரிங்களா? இல்லை நான் மாற்றி சொல்கிறேன், ஒரு சில சென்டரில் 100% பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, ஒரு சில சென்டரில் 60% பேர் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாப்பர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வெறும் 3-4 சென்டர்லேருந்தே வராங்க. ஸோ அந்த சென்டர்லாம் விசாரித்து பார்த்தபோது அங்கே வந்து முறைகேடு நடந்ததுக்கு நமக்கு ஆதாரம் தெரியுது. ஸோ இப்போ கோச்சிங் சென்டருக்கும் காசு கொடுக்கணும். அதே மாதிரி கோச்சிங் சென்டர் போய் நல்லா படித்தாலும் நிறைய பேர் படிக்காமல் 50 லட்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்து எழுதிடுறாங்க. இது எப்படி வந்து இப்போ ஏழை எளிய மக்கள் எப்படி அவங்களால வந்து மருத்துவர் ஆக முடியும்? அதனால தான் சமூக நீதிக்கு எதிரானதுங்கிறோம். எக்ஸாம் நேர்மையாக நடந்தாலே சமூக நீதிக்கு எதிரானது. ஆனால் எக்ஸாமும் நேர்மையாக நடக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், எடப்பாடி இவ்வளோ பேசுகிறாருல்ல, மருத்துவத்துக்கு நுழைவுத் தேர்வு என்பது 80களில் எம்ஜிஆர் காலத்தில் தான் வந்தது. அதுங்களா? ஆனால் அந்த நுழைவுத் தேர்வுக்கு விலக்கு யார் வாங்கி கொடுத்தா? முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் வாங்கி கொடுக்குறாரு. 2006 ஜெயலலிதா அம்மையார் ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களால பண்ண முடியல. வேணே பண்ணலையா, பண்ண தெரியலையா, திறன் இல்லையான்னு தெரியல, மூணுமே நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் 2006 ஒரு கமிட்டியை போட்டு நாம் ஆராய்ச்சி செஞ்சு நுழைவுத் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அமிச்சு, அது ஆளுநர் உடனே ஜனாதிபதிக்கு அமிச்சு 4 மாதத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யூபிஏ காலகட்டத்தில் 4 மாதத்தை விலக்கு வாங்கி கொடுத்து 2007 நுழைவுத் தேர்வு இல்லாமல் தான் தேர்வுகள் தமிழ்நாட்டில் நடந்தது. அதை வச்சு நுழைவுத் தேர்வுகள் இல்லாமல் இப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்கை வச்சு தான் மாணவர்கள் வந்து 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு 100 மார்க்கு, ஃபிசிக்ஸ்க்கு 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு 50 மார்க்கு. நீங்கள் கஷ்டமான போர்டு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சினா உங்களுக்கு ஏதோ கூடுதல் மதிப்பெண் 5-10 மார்க்கோ கொடுத்து தான் மாணவர்கள் வந்து சேர்க்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்படி தான் நம்ம நடந்தது பண்ணி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ ஆனால் இந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு? ஜனநாயக மீறல். நம்ம அளித்த சட்டத்தை 3 வருஷம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்பிச்சது நம்ம உடனே திருப்பி அனுப்பிச்சா நான் உனக்கு ஜெராக்ஸ் தான் கொடுத்தேன், நீங்கள் ஒரிஜினல் கொடுக்குறாரு. அதுக்கு உச்சநீதிமன்றம் சிரிச்சிருக்காங்க, இப்படிலாம் பேசியிருக்காரு ஆளுநர். ஆனால் திருப்பி அனுப்பிச்சதை திருப்பி ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. அதுவே ஜனநாயகத்துக்கு எதிரான செயல், அரசியல் அமைச்சருக்கு எதிரான செயல். எதனால்னா ஒரு ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது ஆர்டிகல் 200 படி. ஒன்று, வர சட்டத்தை உடனே நீங்கள் ஒப்பந்தம் கொடுக்கணும். 2வது, வந்ததில் உங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில டிஸ்கிரிபன்சி இருக்குது, சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை கேட்டு நீங்கள் திருப்பி அனுப்பலாம். சட்டமன்றம் அப்பா அந்த சந்தேகம்லாம் என்னால் கேட்க முடியாதுப்பா, இப்படி தான் போடுவேன்னா திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா உடனே கையெழுத்து போடணும். ஏஎஸ்ஏபி, as soon as possible. என்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக. 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. எப்போ இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தோட பொசிஷன் அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். ஆனால் இந்த ஆளுநர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம 2வது அனுப்புனதை ஜனாதிபதி அனுப்பிச்சிருக்கிறார். அது கான்ஸ்டியூஷனலாக தவறு. இது கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இதுக்கு கேள்வி எழும். இதனால தான் என்னமோ இப்போ மீதி 10 பேர் ஜனாதிபதி இருக்குல்ல, என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 142 என்ன? எப்பப்பெல்லாம் வந்து அன்கான்ஸ்டியூஷன் இந்தியாவோட அரசியலமைப்புக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதோ சுப்ரீம் கோர்ட்டால் அப்சல்யூட் ஜஸ்டிஸ் தர முடியும், முழுமையான நீதி தர முடியும். அந்த 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 142 வச்சு தான் ராமர் ஜென்மபூமிக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் கை தந்தாங்க பாஜகக்காரங்க. இப்போ துணை ஜனாதிபதி வந்து அது 142 தப்புங்கிறாரு. அது வேற. ஆனால் 142 வச்சு முழுமையான தீர்ப்பை தர முடியும். அது 142 என்ன சொல்லி தான் அந்த 10 மசோதாக்கள் ஜனாதிபதி இருந்தது பாருங்க. நீங்கள் 2வது வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புனது தவறுன்னு சொல்லி அதை டீம்ட் அஸ் பாஸ்ட், அது அமலுக்கு வந்ததாக கருதிக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் எழுது, ஜனாதிபதி வந்து இந்த தீர்ப்பு வரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நீட்டை வேணும்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. 3 நாளைக்கு முன்னாடி. அது அவங்க பண்ணாமல் இருந்திருந்தால் நீட்டுக்கு ஆல்ரெடி எக்ஸம்ஷன் வந்திருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு எப்படியோ அவங்க அட்வொகேட் ஜெனரல் மூலமாக, சாலிசிட்டர் ஜெனரல் மூலமாக அந்த விஷயம் அவங்களுக்கு போனதுனால தான் நீட்டை மட்டும் ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா திருப்பி அதை உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு உங்களோட ஒப்பீனியன் அவங்க கேட்டிருக்கணும், கேட்காம ரிஜெக்ட் பண்ணாங்க, இது தப்பா இல்லையா அப்படின்னு போட்டால் திருப்பி ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணியோ இல்லை கான்ஸ்டியூஷனல் பெஞ்சை வச்சோ கண்டிப்பாக நீட்டுக்கு விலக்கு வாங்கி தர முடியும், நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரணும். இதற்கு எடப்பாடி ஒத்துழைப்பு தராம பாஜகவோட சேர்ந்து கூட்டின்னு இருக்காரு. ஏன் எடப்பாடி ஒரு அறிக்கை விடலாமே, ஒன்றிய அரசுக்கு நீட் விலக்கு வாங்கி கொடுங்க சொல்லாம இப்ப இதெல்லாம் பேசிட்டு சரியா இல்லை.
திரு முருகன் சார், சட்ட ரீதியான போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த சட்ட ரீதியான போராட்டங்களுக்குள்ள என்னென்னலாம் இதுக்கு மேல ஆட் ஆன் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம 2 வாட்டி வந்து தீர்மானம் வந்து சட்டமன்றத்துல நிறைவேற்றியிருக்கோம், 1 கோடி கையெழுத்து இயக்கமும் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஆக இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்படும், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள என்னென்னலாம் இதுக்கு மேல ஆட் ஆன் ஆகலாம்? ஆமாம், அதாவது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 98 விழுக்காடு வாங்கின அனிதாவுக்கு சீட்டு கிடைக்கல. ஆனால் இதே ஒன்றிய அரசு 0 மார்க் வாங்கினா கூட பிஜி மெடிக்கல் சேரலாம் அப்படின்னு, நீட்டில் 0 வாங்கினா கூட உனக்கு அட்மிஷன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 0 வாங்கினா கூட உனக்கு அட்மிஷன் எப்போ தெரியுமா சொன்னாங்க? தேர்வு எழுதிய பிறகு. ஏன்னா கார்பரேட் கம்பெனி எல்லா கோச்சிங் கொடுத்துட்டான், சம்பாரிச்சிட்டான், எல்லாரும் கோச்சிங் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு தேர்வு எழுதிய பிறகு 0 மதிப்பெண்களுக்கு இடம் உண்டுன்னு சொன்னப்போ பாஜக தலைவர் அதிபுத்திசாலி நம்முடைய அண்ணாமலை அழகால் ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தனியார் கல்லூரிகள்லாம் இடம் ஃபுல்லாக பார்க்கல, ஏன் ஆடு நனையுதுன்னு ஓன அழுவணும், எதுக்கு அழுவணும், அதனால தான் நாங்கள் 0. அப்போ இது வந்து தகுதியான தேர்வா என்பது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 சீட்னு வச்சுக்க மெடிக்கல் சீட்டு, நம்முடைய கவர்மெண்ட் சீட்டு. ஆனால் இன்னொரு 50,000 மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் எழுதுனது பார்த்தீங்கன்னா 13 லட்சம் பேர். இந்த 12.5 லட்சம் பேரும் வணிகச்சந்தை சூதாட்டம். இந்த 12.5 லட்சம் பேரையும் பாஸ் பண்ண வச்சு 50,000 சீட்டுக்கு மோத விட்டாதான் அப்போ அதனுடைய என்ன ஆகும், அந்த அட்மிஷனுடைய அந்த சந்தை, அந்த கொள்ளை, அந்த சூதாட்டம் நிறைவேறும், நமக்கு பணம் வந்து சேரும் என்பதற்காக இந்த ஆள் மாறாட்டம், நீட் மோசடி, ஒரே சென்டரில் 11 பேர் எடுத்தது. அதே மாதிரி நம்ம மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 4 மார்க் தானே குறையணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இந்த நீட் என்பதை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, சட்ட போராட்டத்தின் மூலம் எப்படி பண்ண முடியும்னு. நம்ம முன்னாடியே 2023 வழக்கு போட்டிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இப்போ புதிதாகவும் ஒரு வழக்கு போடலாம் என்பதை அன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார்கள். புதியதாகவும் ஒரு வழக்கை தொடரலாம். இப்போ நீட்டை பொறுத்த வரையிலும் நம்முடைய எல்லா வகையிலுமே நீங்கள் அந்த நான் சொன்னது மாதிரி ரஞ்சன் ராய் சௌத்ரி கமிட்டியான்னு சொல்லி 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் 5 பேர் கொண்ட அமர்வாக இருந்தாலும் சரி, இத்தனை பேருமே இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளுடைய கல்லூரிய முறைகளை ஒழிப்பதற்காகத்தான் ஒரு பொதுத் தேர்வு என்று சொன்னார்களே தவிர எந்த சூழ்நிலையும் அரசு மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வுன்னு அவங்க சொல்லவே இல்லை என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த சட்ட போராட்டத்தில் நாம் வெல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதுதான். எப்போவுமே நோக்கத்தில் ஒரு நம்பிக்கை, நோக்கத்தில் ஒரு உண்மை இருந்துன்னு வச்சுக்கிறேன். இப்போ உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று நீலிக்கண்ணி வடிப்பதல்ல. நம்முடைய திராவிடர் மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் மறுக்கப்பட்டவர்களும் மருத்துவ கல்விக்கு எட்டாக்கணியாக ஆகிவிடக்கூடாது, அந்த கனவு சிதைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நீங்கள் சொன்னது மாதிரி கடித போராட்டம் நடத்தினாங்க, பலமுறை சந்தித்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்தார்கள், எத்தனையோ போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி பிறகும் கூட இன்றைக்கு வேண்டுமென்றே நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி எப்படியோ கரெக்டாக தீர்ப்பு வருவதற்கு 2 நாட்களுக்கு முடியுது, எப்படி திருப்பி அனுப்பினார்கள் ஒரு பெரிய மக்கள் சிந்திப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது, சிந்திக்கக்கூடியவர்கள் தான். ஆகவே இந்த நீட்டை பொறுத்தவரையிலே நீதித்துறையின் மூலமாகவே 5 பேர் கொண்ட அமர்வு கூட பரிசீலிக்க சொன்னதை தவிர நீங்கள் தேசிய சட்ட ஆணையம் என்கிற ஒரு சட்டத்தை இயற்றிதான் இதை நீங்கள் நீட்டை கொண்டு வர முடிஞ்சதை தவிர எந்த ஒரு நல்ல வல்லுநர் குழுவும் இதை பரிந்துரைக்கவில்லை. இது ஒரு சூதாட்டம். ஆகவே தகுதி என்பது அதற்குடைய குவாலிஃபிகேஷன் 2007ங்க நம்ம சொன்ன மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் அந்த நீட் தேர்வை ஒழிக்கிற போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்த பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு, ஒருத்தர் வழக்கு போட்டார். ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, அந்த சட்ட மசோதாவை செல்லும் என்று தீர்ப்பளித்த பிறகுதான் 2007க்கு பிறகு அந்த நுழைவுத் தேர்வு ஒழிக்கப்பட்டது. ஆகவே இப்படி நுழைவுத் தேர்வை ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக சட்ட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போ புதிதாக தொடங்கப்படுகிற அந்த இதெல்லாம் சுட்டிக்காட்டி நம்முடைய இதை பொறுத்த வரைக்கும், நம்முடைய வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதாவது என்ன சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு பிரமுகர் சொல்கிறார், சுப்ரீம் கோர்ட்டில்
ஒன்றிய அரசுக்கு வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு கொஞ்சம் சரியா பண்ண தெரியல, தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் ரொம்ப தீவிரமாக நல்ல திறமையாக வாதிட்டு விட்டார்கள். அது உண்மை அல்ல. சட்டபூர்வமாக வெற்றி பெற்ற வெற்றிதானே தவிர இது சட்ட வழக்கறிஞருடைய வாதத்திறமையினாலே வந்ததல்ல. இது உண்மையாக கிடைத்த தீர்ப்பு என்பதைப் போல இந்த நீட் தேர்விலும் நமக்கு ஒரு விளக்கு கிடைக்க வேண்டியதற்கான அத்தனை சட்ட வாய்ப்புகளும் இருக்கிற காரணத்தினாலே இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதி விடவே மாட்டார். இது போராடி போராடி நம்முடைய நீதி கட்சி காலத்திலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சமஸ்கிருதம் படித்தாதான் மருத்துவராக முடியும்னு எல்லாம் சொன்ன காலத்தை எல்லாம் வென்று வந்த இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு இந்த கோரிக்கையிலும் வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நிச்சயம். நீங்களே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறதையே உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். திரு விஜயகிருஷ்ணன் உங்ககிட்ட தான் அடுத்த கேள்வி. நீட் தேர்வு சம்பந்தமாக அதை ரத்து செய்ய ஒரு ரகசியம் இருக்கிறதா சொல்லி திமுக வந்து வாக்கு சேகரிச்சாங்க அப்படிங்கிறது அதிமுகவினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, நிறைய விஷயங்களை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கலாம்னா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹிப்போக்ரைட்ஸ்னுவாங்க. ஹிப்போக்ரைட்ஸ், டபுள் ஸ்டாண்டர்ட், எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? நீங்க பாராளுமன்றத்துல நீட்டுக்கு எதிராக செஞ்சது என்ன? நீங்க குற்றம் சாட்டுறீங்க. சரிங்களா? அதுவும் அர்த்தமற்ற குற்றங்கள், எதுவுமே ஒரு ஆதாரமோ இல்லை ஒரு அர்த்தமோ ஒரு மீனிங்ஃபுல்லான குற்றங்கள் கிடையாது. தமிழக முதல்வர் அவர்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு இதுக்காக. நீங்க உங்க ஏதோ ஒரு அற்ப அரசியல் பண்ணுன்றதுக்காக நீங்க சொல்றீங்க. நீங்க ஏன் இது வரைக்கும் நீங்க எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன இதில்? அதாவது தமிழக முதல்வர் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து 2021 முன்னாடியிலேருந்தே எதிர்கட்சியாக இருக்கும் போதுலேருந்து இந்த விஷயத்த, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லெகசி இருக்குது. சரிங்களா? என்னன்னா ஒரு தமிழ்நாடு எப்பவுமே ஒரு முற்போக்கான மண். அதுக்கு இப்போ ரீசெண்டான ஒரு நம்ம தமிழக முதல்வர் செஞ்ச ஒரு உதாரணம் என்னன்னா, அது உலக அளவில் போற்றப்பட்டது. அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கிலாந்துலேயே இந்த காலை உணவு அதாவது உலக வல்லரசுன்னு சொன்ன இடங்கள்லேயே வந்தது. சரிங்களா? அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்வி தான் ஒரு சமுதாயத்தை வளரும். அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் திரும்பி சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்துட்ருக்காரு நம்ம தமிழக முதல்வர். அந்த லெகசி கர்ம வீரர் காமராஜர், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், அதுக்கப்புறம் நம்ம தமிழக முதல்வர்னு இதை செஞ்சுட்டு வராங்க. அது என்னன்னா, இப்போ இன்னைக்கு இந்த நீட் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்கரேஜிங் தி ஸ்டூடெண்ட்ஸு. அது பல ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது யாரை பாதிக்குதுன்னா, கிராமப்புற சூழல்லேருந்து வர மாணவர்கள், அதுவும் வருடத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கம்மியாக, அதாவது பெற்றோர்களுக்கு வருமானம் இருக்கவங்க. இன்னொன்று தமிழ் மீடியத்துலேருந்து வரவங்க. அதாவது என்னன்னா, இது சாதாரண அடிப்படை மக்கள். அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை, இந்த நாட்டை வடிவமைக்கும் போது இருந்த ஒரு கனவு என்னன்னா, அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருக்கட்டும், அவங்க இந்த ஜனநாயகம்னு எதை டிஃபைன் பண்ணாங்கன்னா, அப்லிஃப்ட்மெண்ட், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ். சரிங்களா? அதுக்கு கல்வி ஒரு முக்கியம். இன்றைக்கி அதையெல்லாம் இவங்க டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் எதிர்க்க திராணி இல்லாமல் நீங்கள் அதுக்கு யாருக்கு காரணமோ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இதுக்கு கண்டினியூஸாக இது பண்ணிட்டு இருக்க நம்ம முதல்வரை குற்றம் சொல்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வருஷம் ஒரு விஷயம் நடந்தது, இந்த நீட்டு பேப்பர் லீக்ஸுன்ட்டு. அதுவும் ஏறக்குறைய 67 மாணவர்கள் இந்த ஃபுல் ஸ்கோர் எடுத்து வந்தது. அதில் ஒரு பெரிய ட்ராமாவே நடந்தது. ஃபஸ்ட்டு ஒன்றுமே நடக்கலன்னாங்க. அப்புறம் NTA சீஃப் அதை டினை பண்ணார். அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், யாருன்னா அதாவது தமிழர்களை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவரு சொல்கிறாரு. சரிங்களா? அதுக்கு எதிர்த்து நீங்கள் பண்ணது என்ன? அதெல்லாம் குளோபல், அதாவது இந்தியா லெவலில் அதை எதிர்த்து பண்ணது எல்லாமே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். இப்படி எல்லாமே அர்த்தமற்ற முறையில் போயிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதாவது இந்த இதில் ஒரு சின்ன இதுக்கு மட்டும் நான் இந்த ஹிந்தி இம்போசிஷன் எடுத்துக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. அதாவது என்னன்னா, இந்த NTA ப்ராப்ளம் நடக்கும் போதே இந்தியாவில், அதாவது இந்த நீட்டு வந்ததுலேருந்து தமிழகம் இந்த நீட்டு வேணான்னு குரல் கொடுத்தாங்க. அதில் பல இடங்கள்லேருந்து எல்லாருமே நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அது மாதிரி நம்ம இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஹிந்தி இம்போசிஷன் சொன்னோம். இன்றைக்கி என்னென்னா, மகாராஷ்டிராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கட்டாயமாக இந்தியை தான் 3வது மொழியாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாள் முதல்வராக இருந்த உத்தவ் தாக்கரே அவர் சொல்லும் போது சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, நீங்கள் இதை போய் தமிழ்நாடு முதல்வர் இருக்க இடத்துல நீங்கள் இதை சொல்ல முடியுமான்ட்டு. இதே அரங்கத்தில் நான் சொல்லியிருக்கேன்,
அதாவது இந்தியாவில் எங்கே மொழிக்கான உரிமை குரல் வந்ததுன்னா அதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாடு தாக்கம் இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப வெளிப்படையாகவே இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த நீட்டு பிரச்சனையிலையுமே தொடர்ந்து இந்த போன வருஷம் கடந்த ஆண்டு நடந்த பிரச்சனையிலேருந்து எல்லாருமே நம்ம தமிழ்நாடு பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே இதோட டேஞ்சர், இது எவ்வளோ ஒரு அபாயகரமான விஷயன்றதை புரிஞ்சிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கட்சி, தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் புறக்கணிச்சிட்டு இன்னைக்கு அற்ப அரசியலுக்காக ஆதாரமற்ற பல விஷயங்களை போயிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது என்ன ஆகுதுன்னா உங்களை தான் ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு பேசணுமோ அங்கெல்லாம் பேசல. ஆனா பொது வெளியில வந்து நாங்க போராடுறோம். இந்த பிரஸ் மீட்லயே உள்துறை அமைச்சர் வந்தாரு, ஹிந்தியில தான் பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேச மாட்டாரா? நீங்க அப்பவே இருந்தீங்க, அதுக்கப்புறமேட்டே உங்க கூட்டணியில என்ன பண்றீங்க? அவர் கூட்டணி ஆட்சின்றாரு, நீங்க வெளியில வந்து இல்லைன்றீங்க. இந்த நிலைமையில தான் நீங்க இருந்து மக்கள் சார்ந்த கூட்டணியும் இல்லை, கொள்கை ரீதியான கூட்டணியும் இல்லை. எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம்னு தெரியாம வெறும் ஒரு அர்த்தமற்ற அரசியலை செஞ்சுட்டு அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தான் போறீங்க. இதனால மக்கள் உங்களோட இந்த ஹிப்போக்ரிட் ஸ்டாண்டை ரொம்ப முன்னாடியே கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இது இன்னும் மக்கள் எல்லாமே இந்த கூட்டணி பக்கம் தான் இருக்காங்க. நீங்க இன்னும் பரிதாபமான நிலைக்கு தான் போவீங்க. தரணி, நம்ம தொடர்ந்து பேசும்பொழுது விஜயகிருஷ்ணா ஏற்கனவே எதுவும் சொன்னாரு. அப்போ அதிமுக திமுகவை எதிர்த்து போராடணுமா இல்ல பாஜகவை எதிர்த்து போராடணுமா? ரெண்டுமே ஒண்ணுதானே. அதிமுக ஒண்ணுதான், பாஜக ஒண்ணுதான். இல்ல, அதிமுக இப்போ இந்த நாங்க வைக்கிற இந்த ஸ்டாண்டை பார்த்து திமுகவை எதிர்த்து தான் அவங்க போடணுமா இல்ல நிஜமாவே பாஜகவை எதிர்த்து போராடணுமான்னு கேட்குறேன். அவங்க பாஜகவை எதிர்த்து தான் போராடணும். ஆனால் அதிமுக தான் பாஜக ஆயிடுச்சு. பாஜக போராட முடியாது, ஆனால் நம்மள இதுதான் போராடணும். ஆனால் நீங்கள் நண்பரை கேட்ட கேள்விக்கு நான் இன்னொரு பதில் சொல்லிடுறேன். என்ன நீட் விலக்கு சொன்னோம். நீட் விலக்கு வந்து சின்னூண்டு விஷயம். அது நடக்காததுக்கு காரணம் இந்த நாட்டில் ஜனநாயகமும் சரிங்களா அரசியலமைப்பு சட்டமும் பின்பற்றப்படாத ஒரே காரணத்தினால தான். எதனாலன்னு சொல்றேன். ஒரு சின்ன இந்த 3 கேள்விகளை புரிஞ்சுட்டே போதும். மருத்துவம் எந்த பட்டியலில் வருது? மருத்துவம் எந்த பட்டியலில் வருது? மாநில பட்டியலில் வருது. சரிங்களா? தமிழ்நாட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் எது கீழே வருது? ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வருது. தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே. சரிங்களா? அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள் யார் காசுல இயங்கப்படுது? தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்துல. அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசு சொல்ற தேர்வு மூலமா எப்படி நீங்க தேர்ந்தெடுக்க முடியும்? புரியுதுங்களா? இப்ப ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா ஐஐடி என்பது ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்டு ஒன்றிய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கல்லூரி. அதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி பிஎம்பிடி ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் இருக்கும். அது நுழைவுத் தேர்வு எதுக்குன்னா ஒன்றிய அரசு நடத்துவோம். ஒன்றிய அரசு கல்லூரிகள் மட்டும். எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் பாண்டிச்சேரி, இது ஒன்றிய அரசு வரி பண்ண நடத்துது. அதுல எப்படினாலும் நடத்திக்கலாம். ஆனா இந்த கேள்வி ஒரு தமிழ் அப்ப ஆர்இசியா இருந்தது என்ஐடியா மாறின போது ரெண்டுக்கும் பார்ட்னர்ஷிப் இருந்தது. அதனாலதான் நாங்க இதுக்கு ஃபண்டிங் கொடுத்து அப்கிரேட் பண்றோம். அதனாலதான் ஏஐஇஇ கொண்டு வந்தாங்க. அது ஒத்துக்கிட்டது காரணமும் வந்து என்ன காரணம்னா சிம்பிளான காரணம். அது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்ந்து மாநில அரசுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுத்துறோம் அப்படின்ட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு மக்கள் வரி பணத்தில் நடத்துற விஷயத்த எப்படி வந்து இவங்க நடத்த முடியும்? அது மாநில பட்டியலில் இருக்கிற மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்படிங்கிறதே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதுல கண்டிப்பா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை மதிக்காம ஆட்சி இல்லாம வேற எந்த ஆட்சி இருந்தால் நீட்டுக்கு வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல விலக்கு வந்திருக்கும். இது விலக்கு வராது காரணமே என்னன்னா கவர்னர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காது. இதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமே இப்ப தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் 3 மாசத்துக்குள்ளார அமைச்சிருக்கணும். அப்படின்னா இப்ப ஆளுநருக்கு நம்ம வந்து 2 மாசத்துல அமைச்சோமா? 2021 ஜூலைல அவர் ஆளுநர் வந்து அவங்க சொல்ற மாதிரி 3 மாசத்துல நமக்கு திருப்பி அமைச்சிருந்தாருன்னா நவம்பர் மாசம் தான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பாஸ் பண்ணி டிசம்பர்ல பாஸ் பண்ணிட்டோம்னா மார்ச் மாசம் தான். ஸோ மார்ச் நம்ம அமிச்ச உடனே அவர் கையெழுத்து போடணும் 1 வருஷத்துல. அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு வந்து 2022 தேர்தலே வந்து நீட் இருந்திருக்காது. ஆனா இந்த சட்ட விரோத செயலை செஞ்சது ஆளுநர். ஆளுநருக்கு அந்த இம்யூனிட்டியில் உட்கார்ந்து இருக்கனால கைது செய்ய முடியல. அது இல்லாம இருந்திருந்தால் அவர் கண்டிப்பா இந்த வேலைக்கு கைது செய்யப்படலாம். ஸோ இப்போ ஒருத்தன் திருடிட்டானா திருடனா பார்த்து கேள்வி கேட்காம யார் வீட்டிலும் திருட்டு போயிடுச்சு அவங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி நீட்டுக்கு நம்மளை குறை சொல்றது. சரிங்களா? அதனால அதுவும் வரி பணத்தை எப்படி நம்ம செயல்படுத்தணுங்கிறது நம்ம ஊரோட உரிமை. அதனால அது யாரையுமே கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஜனாதிபதிக்கு அமைச்சிருந்தாலும் ஜனாதிபதி 3 மாசத்துல திருப்பி அமைச்சாலும் இன்னொரு 3 மாசம் தான். வித்தின் 15 months 14 months நீட்டுக்கு வந்து விலக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கும். இவங்க அந்த ஃபைலில் வேணுனே உட்காந்துருந்ததுனால தான். இன்னொரு சொல்லிடுறேன், நம்ம திருப்பி அமைச்ச ஃபைலில் எடப்பாடியை பற்றி அந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு பற்றியுமே ஒரு கவலை இல்லை. ஏன்னா சொல்கிறேன், ஏன்னா 2020 இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க,
அதை வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு மாற்றி சொல்லி பில் அமிச்சாங்க. அந்த பில்லையுமே வந்து கையெழுத்து போடல. அப்புறம் இந்த 10 மசோதாவோட சேர்ந்து அந்த மசோதா திருப்பி அமிச்சாங்க. அதை நம்ம திருப்பி அமிச்சோம். நம்ம முதலமைச்சர் வந்து அதெல்லாம் மாற்ற வேண்டாம், எல்லா பில்லுமே அப்படியே போட்டு அந்த அம்மையார் பேர்லேயே இருக்கட்டும்னு ஒரு மரியாதையாக திருப்பி அமிச்சு போராட்டம் வாங்கி கொடுத்து ஜெயலலிதா அம்மையாருக்கும் பேர்லேயே ஒரு கல்லூரி வரப்போது நம்ம முதலமைச்சரோட பெருந்தன்மையினால அதை எடப்பாடி பாராட்டினாரா? அதுக்கு போராட்டினாரா? இப்போ இந்த கோர்ட் வடிக்கிட்டு வந்தபோது பாராட்டினா உச்சநீதிமன்றம் பாராட்டுகிறேன், இப்போ இங்கே ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார் பேரில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையே. அதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் கவலை இல்லை, எம்ஜிஆரை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்து எப்படியாச்சும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட முழு எண்ணம். திரு முருகன் சார், ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி. திமுகவினுடைய தொடர் போராட்டம், மாணவிகளுடைய உயிரிழப்பு, இது எதையுமே மனசில் வைக்காம ஏன் பாஜக தொடர்ந்து பிடிவாதமாக இருக்காங்க? சுருக்கமாக. அதாவது பாஜகவை பொறுத்த வரையிலும் ஒரு RSS சித்தாந்தம் உடையது. அவங்களுக்கு வந்து யாரும் அதாவது அதை படிக்கக்கூடாது. சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், பின்தங்கியவர்கள் படிக்கக்கூடாது. அவங்களுடைய கொள்கையை அப்படித்தான். முன்னாடி வந்து கேள்வியும் கேட்கக்கூடாது. அரசமைப்பு சட்டம் ஐயா சொன்ன 246 7வது அட்டவணையில் பட்டியல் 2 வரிசை 32ல் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க, நடத்த, கலைக்க, அதனுடைய சேர்க்கையை நிர்ணயிக்க எல்லாமே மாநில அரசுக்குத்தான் உரிமை உண்டு. அதனால தான் அதில் அந்த சட்டமைப்புப்படி நம்முடைய மருத்துவ கல்வியினுடைய சேர்க்கையை மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் கூட பிஜேபி தான் இருக்குது. அங்கே இருக்கிற கல்வி அமைச்சர் சொல்கிறார், பணம் இருந்தால் மெடிக்கல் சீட் கிடைக்குது, பணம் இருந்தால் நீட்டில் பாஸ் பண்ண முடியுதுன்னு எதிர்க்கட்சிகளை விட்டுருங்க, அவங்களே சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு வடிவமைப்பு கொடுக்கறதுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்? சட்டமன்றம், நாடாளுமன்றம் தான் அதுக்கு பொறுப்பு. நிதி ஆயோக்கிட்ட கொடுத்தாங்க. நிதி ஆயோக் என்ன சொன்னாங்க? நம்மால் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான போதிய பணம் இல்லாத காரணத்தினால் தனியார் முதலாளிகள் மருத்துவக் கல்லூரியை தொடங்கட்டும், அவங்க விருப்பப்படி கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளட்டும், 50 விழுக்காடு வேண்டுமானால் நம்ம கட்டுப்படுத்தலாம், 50 விழுக்காடு இடங்களுக்கு அவர்கள் விருப்பப்படி ஒரு எப்படி வேணாலும் கேபிடேஷன் ஃபீ வாங்கிக்கிட்டு சொல்லி பரிந்துரைத்த காரணத்தினால் தானே இன்றைக்கு சாதாரண ஒரு ஏழைக்கு மருத்துவம் வந்து எட்டா கனியாக இருந்து விட்டது என்பதை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த உண்மையின் அடிப்படையில் நிச்சயமாக இந்த திமுக மாடல் அரசு இந்த நீட்டை பொறுத்தவரையில் விலக்கு பெற்று கொடுக்கும் என்பதை எங்களை போன்ற கல்வியாளர்கள் நம்புகிறோம். நிச்சயமா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நேரலையில் செய்திகள் வர உள்ளன, இணைந்திருங்கள்.